ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் டேல்ஸ். இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம ஐயப்பனோட கதைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன் என்று ஒரு அரக்கன் இருந்தான். அவன் அழிக்கப்பட்டதுக்கப்புறம் அவனுடைய தங்கையான மகிஷி தன் அண்ணனுடைய இறப்புக்கு தேவர்கள் தான் காரணம்னு அவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று நினைத்தாள். அதேபோல் கடும் தவம் மேற்கொண்டால் பிரம்மனை நோக்கி. பிரம்மனும் அவள் கண்முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறக்கும் குழந்தை அல்லாது வேறு யாராலும் தனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரம் பெற்றார். வரம் பெற்ற பின்னர் பூலோகத்தையும் தேவலோகத்தையும் உள்ள மக்களையும் துன்புறுத்தி வந்தாள். துன்பம் தாங்காத தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானிடம் வந்து முறையிட்டனர். பிறகு விஷ்ணு அழகிய பெண்ணாக அவதாரம் எடுத்தார். அவள் பெயர் மோகினி. மோகினியும் சிவனும் சேர்ந்து ஒரு அழகிய பாலகனை பெற்றெடுத்தனர். அவரது பெயரே ஐயப்பன். ஐயப்பனை பம்பா நதிக்கரையில் அவர்கள் இருவரும் விட்டு சென்றனர். அப்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டிய மன்னர் ராஜசேகரன் பல காலமாக குழந்தை பாக்கியமில்லாது இருந்தார். அவரும் அவரது மனைவியும் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர். ஒரு நாள் மன்னர் காட்டிற்கு வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அங்கு சென்று பார்த்த பொழுது ஒரு அழகிய குழந்தை பம்பா நதிக்கரையில் இருந்தது. அந்த குழந்தையை தான் மனைவியிடம் எடுத்து சென்று கொடுத்தார். கழுத்தில் மணியுடன் இருந்ததால் மணிகண்டன் என பெயர் சூட்டினர். மணிகண்டன் மிகவும் புத்திசாலியாகவும் அன்பும் அரவணைப்போடும் வாழ்ந்து வந்தான். குருகுலத்தில் தன் குருவின் வாய் பேச முடியாத புதல்வனின் குறையையும் தீர்த்து வைத்தான். அரசியும் அரசனும் பல ஆண்டுகளுக்கு பிறகு கருவுற்றனர். அவர்களுக்கு அனைத்து அம்சங்களும் கூடிய ஒரு அழகிய புதல்வனும் பிறந்தான். ஐயப்பனுக்கு 12 வயதாகிவிட்டது. அதனால் அவனுக்கே மணிமுடி சூட்டிக் கொள்ளலாம் என மன்னன் முடிவு செய்தார். ஆனால் வஞ்ச எண்ணம் கொண்ட மந்திரி ராணியிடம் சென்று, உங்களுக்கு பிறந்த மகன் இருக்கையில் வேறு ஒருவன் ஏன் அரசனாக வேண்டும் என கூறி அவள் மனதை மாற்றினான். பிறகு அரசியும் மந்திரியும் சேர்ந்து ஐயப்பனை வெளியேற்ற திட்டமிட்டனர். அவ்வாறே ஒரு நாள் ராணிக்கு தீராத தலைவலி உள்ளது போல் நாடகமாடினார். அங்கு வந்த மந்திரியின் ஆளான வைத்தியரும் புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்றனர். யாரு புலிப்பால் கொண்டு வருவார்கள் என மன்னன் எண்ணினார். அப்பொழுது மணிகண்டன் வந்து தன் தாயின் தலைவலி போக்க நானே சென்று வருகிறேன் என்றான். அவனுக்கு வழியில் தேவையான உணவு அனைத்தையும் இருமுடியாக கட்டி காட்டிற்கு அனுப்பினர். அங்கு அவன் வருகைக்காக காத்திருந்த தேவர்கள் மற்றும் ஐயப்பனின் நண்பரான பாபரும் மகிழ்ச்சியுடன் போரிட்டனர். ஐயப்பன் அவளை வதம் செய்து அவள் மேல் நர்த்தனம் ஆடினான். மகிழ்ச்சியும் சாப விமோச்சனம் அடைந்தாள். அவள் ஒரு பெண்ணாக தோன்றி தனக்கு சாப விமோச்சனம் அளித்த தாங்களே தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டினாள். ஆனால் ஐயப்பனோ தான் பிரம்மச்சாரியம் மேற்கொண்டவனால் தனது கோவில் அருகில் மாளிகைபுரத்தம்மன் என்று திகழ்வாய் என கூறினான். ஐயப்பனின் அவதார நோக்கம் முடிந்த பின்னர் இந்திரன் பெண் புலியாக மாற அவன் மீது ஐயப்பன் அமர்ந்து மற்ற தேவர்கள் புலிகளாக மாறி பந்தல் அரண்மனை நோக்கி வந்தனர். அதனை கண்ட அனைவரும் ஆச்சரியமுற்று மந்திரியும் ராணியும் தாங்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டனர். ஐயப்பனுக்கு ஒரு கோவில் கட்ட மன்னர் திட்டமிட்டிருந்தார். ஐயப்பன் ஒரு அம்பை எய்து அங்கு தனக்கு கோவில் அமைக்குமாறு கூறிவிட்டு ஜோதியாக நான் என் பக்தர்களுக்கு காட்சியளிப்பேன் என்று தேவலோகம் சென்றான். அவன் எய்த அம்பு சபரிமலையில் சென்று அங்கு அவனுக்கு 18 படியுடன் கோவில் அமைத்தார் மன்னர். இதுவே இன்று நாம் வழிபடும் சபரிமலை ஐயப்பன் கதை. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் வேறு என்ன கதை வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.